பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வறுத்த பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போது இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து 1/2 கப்பு நம்ம வந்து பருப்பு சேர்த்தோம், பாசிப்பருப்பு. இப்போ இதில் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்தாச்சு. இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா கலக்கலைன்னா பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்றா இருந்து அது அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கும் வேகும்போது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த பருப்பெல்லாம் தனித்தனியாக அழகாக குலைவாக நல்லா வெந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம், இந்த மாதிரி 1 நிமிஷம் இந்த மாதிரி சும்மா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு. அடுத்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். நம்ம பருப்பு தான் வேக வைக்க போகிறோம், அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது